சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரையிலும் மற்றும் பகல் 2 மணி முதல் 3 மணி வரையிலும். இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 5:16 மணி வரையிலும் மூலம், அதற்கு பின்பு பூராடம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 5:16 மணி வரையிலும் கிருத்திகை, அதற்கு பின்பு ரோகிணி. இன்றைய திதிகள் காலை 6:11 மணி வரையிலும் பௌர்ணமி, அதற்கு பின்பு பிரதமை. மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் பாக்கியத்தில் அமைந்திருக்கிறார். சூரியனும் சந்திரனும் நேர்பார்வையில் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் அலுவலகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். ஒரு சிலருக்கு திடீர் பிரயாண யோகங்கள் காத்திருக்கிறது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. இன்றைய நாளில் ராகு காலத்தில் துர்க்கையை வணங்கினால் மேஷராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பங்கள் தீரும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக அமைகிறது. இன்று உங்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு உண்டு. கொடுக்கல் வாங்கல் ஆகிய வேலைகள் அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு இனிதாகவே அமையும். இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மனசோர்வு தீரும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்ததாக அமைகிறது. பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இன்றைய நாளில் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதும் மற்றும் புதிய கடன் முயற்சிகளுக்கும் வெற்றிகள் உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று பல காலமாக இருந்து வந்த மனப்போராட்டங்கள் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு புதிய நட்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த நட்புகள் மூலமாக உங்கள் வியாபாரங்கள் முன்னேற்றங்கள் அடையும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன குறைகளும் இன்றைய நாளில் தீருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு சந்திரன் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட ஒரு சில மருத்துவ செலவுகள் வரலாம். கடகராசி அன்பர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் வேலைக்கான முயற்சிகள் எடுப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மன ஆறுதலை தரும். பல நாட்களாக அலுவலகத்தில் இருந்து வந்த உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் போராட்டங்கள், வாக்குவாதங்கள் இவை அனைத்தும் மாறக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும். குடும்ப சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சில மன கஷ்டங்கள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது. அஷ்டமச்சனியில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் ஒரு சில மனபாரங்கள் இருந்த போதிலும் மாலை நேரத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள், குடும்பத்தார் ஆகியோரிடத்தில் நல்ல ஒரு மனம் விட்டு பேசுவது, பல நாட்களாக இருந்து வந்த சண்டை பூசல்கள் மாறுவது மனதிற்கு ஆறுதலை தரலாம். செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளில் ராகு காலத்தில் துர்க்கையை வணங்கினால் அஷ்டம சனிக்கு சற்று நிவாரணம் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பழைய பாக்கிகள் வசூல் செய்வதும் புதிய கடன் முயற்சிகளுக்கும் வெற்றிகள் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள், புதிய வியாபார துவக்கங்கள் இது அனைத்தும் வரக்கூடிய நாளாகவே அமையும். கன்னிராசி நேயர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பூமி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்த்து வைப்பார். இன்றைய நாளில் கன்னிராசி நேயர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் மாறும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களும் தீரும். சந்திரனும் சூரியனும் நேர்பார்வையில் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் மனதிற்கு ஆறுதலான நாளாக அமைகிறது. குடும்ப கஷ்டங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய
உற்றார் உறவினர்கள் இவர்கள் அனைவரும் உங்களுக்கு சாதக பலனையே கொடுப்பார். துலாம் ராசி அன்பர்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் முடிவெடுப்பது நல்லது. நண்பர்களின் சந்திப்பு மற்றும் இவர்களிடத்தில் நீங்கள் வியாபாரத்திற்கான முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை பேசி தீர்க்கலாம். புதிய நட்புகள் மூலமாக இன்று உங்களுக்கு வரவுகள் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று கணவன் மனைவியிடையே சின்ன மன போராட்டங்கள் வந்து போகும். 7ஆம் இடத்தில் செவ்வாய், 8ஆம் இடத்தில் சூரியன் இருக்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள் கணவன் மனைவி வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்யலாம். இன்று 2ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். உங்களினுடைய வார்த்தைகளில் கவனமாக இருக்கலாம். அலுவலகம் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு சற்று ஏமாற்றங்கள் உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பூராடம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திர பகவான். மாலை நேரம் மிகவும் உகந்ததாகவே அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் தீரும். இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். பல நாட்களாக இருந்து வந்த வியாபாரம் மற்றும் கூட்டு தொழில் முயற்சிகள் ஆகியவற்றில் உங்களினுடைய மனக்கவலைகள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த நாளில் உங்களினுடைய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் தொடக்கத்திற்கான ஒரு சில வழிமுறைகளையும் நீங்கள் பெரியவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளவும். மகர ராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம். இந்த சஞ்சாரம் உங்களுக்கு சில விரயங்களை கொடுக்கும் இன்றைய நாள். இது சுப விரயமாகவே அமைகிறது. புதிய நண்பர்களை சந்திப்பது, இவர்கள் மூலமாக குடும்பத்திற்கு நல்ல ஒரு மன ஆறுதலை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான குடும்ப போராட்டங்களும் இன்று தீரும். பிள்ளைகளினால் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். இன்று மகர ராசி அன்பர்களுக்கு சில சுப செய்திகள் காத்திருக்கிறது. கும்பராசி நேயர்களுக்கு இன்று பலவிதமான குழப்பங்கள் காலை வேளையில் வந்து போகலாம். லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல மனதிற்கு தைரியத்தையும் தெம்பையும் கொடுப்பதாகவே இருக்கும். புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் கூட்டுத் தொழில் முயற்சிகளுக்கு இன்று நீங்கள் அஸ்திவாரங்கள் இடலாம். வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் ஆவணங்கள் இதில் சார்ந்த விஷயங்களில் இன்றைய நாளில் உங்களுக்கு மன போராட்டங்கள் தீரும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. மீனராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சண்டைகள் ஓயும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான பதட்டம் மாறும். இன்று காலை வேளை உங்களுக்கு மிகவும் உகந்ததாகவே இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறலாம். மீனராசி நேயர்களுக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் அலைச்சல்கள் அதிகம் உண்டு. இன்று மாலை நேரம் உங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.